ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. என் ஜீவனுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மகா பரிசுத்தர், மகா பரிசுத்தர், மகா பரிசுத்தர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன் நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். கர்த்தாவே, உமது மகிமைக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? கர்த்தாவே, நீர் பராக்கிரமம் உள்ளவர், நீர் மகிமை உள்ளவர், நீர் சர்வ வல்லவர் அப்பா. நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீர் பெரியவராக இருக்கிறீர். எங்களை நடத்துகிறவர், எங்களை விடுவிக்கிறவர், எங்களை தாங்குகிறவர், எங்களை தப்புவிக்கிறவர், எங்களை சுமப்பவர், எங்களை ஏந்துகிறவர், எங்களை தாளாட்டுகிறவர், எங்களை சீராட்டுகிறவர், எங்களை அரவணைத்து கொள்பவர் நீர் ஒருவரே ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். கனத்திற்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, சர்வ வல்லமை உள்ளவரே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தகப்பனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள், கோடி கோடி ஸ்தோத்திரங்கள், கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. அதிசயங்களை செய்கின்றவர், அற்புதங்களை செய்கிறவர், எங்களை விடுவிக்கிறவர், எங்களை நடத்துகிறவர் என் இயேசு ஒருவரே அப்பா. இந்த அருமையான காலை வேளையிலும் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். இந்த ஆராதனையில் கர்த்தனை மகிமைப்படுவீராக. நாங்கள் சிறுக வேண்டும், நீர் பெருக வேண்டும். உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக ராஜா, உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக, உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக ராஜா, உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. சகல தடைகளையும் நீக்கி போடுங்கப்பா ஆண்டவரே. உள்ளும் புறமும் எழும்புகிற எல்லா தடைகளையும் நீங்க வேண்டுமாக ஜெபிக்கிற ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு விடுதலை, ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு திறப்பு உண்டாயிருப்பதாக ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தர் எழுந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும். உடைய சத்துருக்கள் அழிய கடவர்கள், கர்த்தாவே எழுந்தருளும் அப்பா. உடைய சத்துருக்கள் சிதறி ஓட கடவர்கள் அப்பா. ஆண்டவரே, வல்லமையாய் உதிக்கிற சூரியனை போல எங்கள் மத்தியில் நீர் எழுந்தருளுவீராக. நாங்கள் சிறுக வேண்டும், நீர் பெருக வேண்டும். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் அப்பா. எல்லா கன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே. பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே. பேச்செல்லாம் உமதாகணும், நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும். செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. அதிசயம் செய்பவரே,
ஆவியை எங்களுக்கு தருகிறவர், புதிய உள்ளத்தை தருகிறவரப்பா. ஆண்டவரே எங்களை புதிதாக்குங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்றவர் எங்களுக்கு அத்தாவே புதிய காரியத்தை செய்யுங்க. எங்களை உடைங்கப்பா, எங்களை உருவாக்குங்கப்பா. ஆண்டவரே எங்களை எல்லா காரியத்தையும் ஆண்டவரே அறிந்திருக்கிறவர் அப்பா. உமக்கு ஏற்ற பிரகாரமாக இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய திருவுள சித்தத்திற்காக, உம்முடைய மகிமைக்காக ஆண்டவரே எங்களை உருவாக்குங்கப்பா. உங்க கரம் எங்களை உண்டாக்கிட்டு, உம்முடைய கரம் எங்களை உருவாக்கிட்டு, நீர்தான் எங்களை ஆண்டவரை பார்த்து பார்த்து உருவாக்கினீர். உங்க கரங்கள் எங்க ஆண்டவரை எங்க மேல படாத இடமே இல்லை. உச்ச தலையிலிருந்து உள்ள கால் வரை என் ஆண்டவர் பார்த்து பார்த்து எங்களை உருவாக்கினீர். ஆண்டவரை பார்த்து பார்த்து உருவாக்கினீர் அப்பா. உங்க சாயலாக, உங்க ரூபத்தின்படி. ஹல்லேலூயா. நீ சொன்னீரே, நாம் நமது சாயலின்படியையும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இப்ப இந்த காலை வேளையில உங்க சாயலாக, உங்க ரூபத்துல, உங்க திவ்ய சுபாவத்துல ஆவியானவரே எங்களை உருவாக்குங்கப்பா. புதிதாகும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. புதிதாகும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. உடைத்து வீடும் ஒரு மாற்றும் என்னை, உடைத்து வீடும் ஒரு மாற்றும் பண்படுத்தும், பயன்படுத்தும், பண்படுத்தும், என்னை பயன்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பரிசுத்தரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை நேரத்தில் நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. எங்க ஆவி, ஆத்மா, சரீரத்தின் மேல ஆவியானவரே உங்க ஆளுகை இறங்கி வரட்டும் அப்பா. தெளிந்த மனதோடு அப்பா, குற்றமில்லாத மனசாட்சியோடு நாங்கள் தேவ சமூகத்தில் கிட்டி சேரும் படிக்கு இந்த காலை நேரத்தை கொடுத்தீரே, உமக்கு நன்றி ராஜா. எங்களை அப்பா கர்த்தாவே உமது பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி உமது சமூகத்தில் வந்து நிற்க செய்த இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மேல ஊற்றப்பட்ட ரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்ட தேவன் அப்பா. எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும், எங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு அகன்று போக செய்த தேவன் நீர் ஆண்டவரே. உங்க சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்கும் படிக்கு அப்பா நீர் கொடுத்த இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவர் மேலும் ஆவியின் அபிஷேகம் இறங்கட்டும்னு சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அல்ல, எங்களுக்குள்ளாக இருந்து பரிசுத்த ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு விண்ணப்பங்களை ஏறெடுங்கப்பா, துதி ஆராதனை ஏறெடுங்கப்பா. இதோ பரலோகம் விரும்புகிற ஒரு ஆராதனை இந்த ஸ்தலத்திலிருந்து ஏறெடுக்கப்படட்டும் அப்பா. சுகந்த வாசனையாக இங்கிருந்து எழும்பட்டும் ஆண்டவரே. எங்கள் இருதயங்கள் எல்லாம் நொறுக்கப்படட்டும் அப்பா. இந்த காலை நேரத்தில் அதிலிருந்து சுகந்த வாசனை எழும்பட்டும். என் தேவனதை முகர்ந்து கொள்வீராக, என் தேவனதை முகர்ந்து கொள்வீராக அப்பா. எத்தனையோ காரியங்களில் நாங்கள் உடைக்கப்பட்டிருக்கோம், நொறுக்கப்பட்டிருக்கோம். வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் எத்தனை நாங்கள் கடந்து வந்தோம் ஆண்டவரே. அப்பா, இந்த மாதத்தில் எத்தனையோ தடைகளை தாண்டி வந்திருக்கிறோம் அப்பா. ஆனால் இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன்,
எங்களுக்கு வெற்றி கொடுக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. என்னென்ன துன்பம் வந்தாலும் நாங்கள் கலங்கிட மாட்டோம். ஏனென்றால் எங்கள் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களை மீண்டுமாக நீர் எழுந்திருக்க செய்வீர் அப்பா. மீண்டுமாக நாங்கள் எங்கே தோற்று போனோமோ அந்த இடத்துல ஜெயம் பெற செய்கிற தேவன், வெற்றி சிறந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். இந்த குருத்தோலை ஞாயிறை வந்து ஆங்கிலத்தில் த ட்ரையம்ஃபண்ட் என்ட்ரி இன்டு ஜெருசலம் அப்படின்வாங்க. அது வந்து அவர் கழுத மேலே தான் அவர் வந்தார். பார்க்குறவங்க கண்களுக்கு அது எப்படி தெரிஞ்சதோ தெரியல, அது வெற்றி பவனி தான். அதோடைய என்ட்ரியே வந்து வெற்றி பவனி தான். அவர் சிலுவையில் மறிக்க போகிறாரு, தோற்று போக போகிறாரு இல்லை, அவர் சிலுவையில் ஜெயிக்கிறதற்காக தான் உள்ள நுழைஞ்சார். அதுதான் அதில் இருக்கிற ஒரு காரியமே. ஸோ அவர் தோற்று போகும்படிக்கு சிலுவையில் அறையப்பட போகலை, வெற்றி சிறக்கும் படிக்கு. ஸோ அந்த என்டையர் ப்ராசஸே வந்து ஒரு வெற்றி பவனியாகத்தான் இருந்தது. அந்த இடத்துலையே அவர் வந்து தீர்மானமாக அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். அவர் வந்து கழுதையின் மேலே ஏறி பவனி வந்தது சாத்தானுக்கு வார்னிங் கொடுக்குறாரு, வந்துட்டேன், எல்லாம் முடிய போகுது, இதோ இன்னும் கொஞ்ச நேரம் தான், சிலுவையில் என் ஜீவனை கொடுக்கும்போது உன் ஆட்டம் கம்ப்ளீட்டாக முடிந்தது, ஜெயம் உண்டானது. அதோடைய அர்த்தம், அதனுடைய அந்த ஒரு வெளிப்பாடைத்தான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றாரு, நான் ஆல்ரெடி வெற்றி சிறந்தாச்சு, இன்னைக்கு நம்ம இந்த ஆராதனையில் பங்கெடுக்கும் போது அதை அறிக்கை பண்ண போறோம். என் தேவன் வெற்றி சிறந்தார், எனக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார், நான் இனி தோற்று போக வேண்டிய அவசியம் இல்லை, சாத்தானை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் வெற்றி பாடல் பாடுவேன். இன்னைக்கு நம்ம வெற்றி பாடல் பாட போகிறோம். ஸோ இந்த ஆராதனையில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? வெற்றி பாடல் பாடி. உங்கள் கையில் குருத்தோலை இருக்கதா இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம கையில் இருக்க வேணாம். நான் ஏற்கனவே அந்த செய்தியில் சொன்னது போல் நாம தான் அந்த பனை மரமாக இருக்கிறோம். ஸோ நாம் இன்னைக்கு கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆர்ப்பரித்து ஆரவாரத்தோடு ஆராதிக்க போகிறோம். உற்சாகமாய் சொல்லலாமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஒரு நாள் 2 நாள் இல்லை, எப்போதும் வெற்றி உண்டு. எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன்.
எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அவர் நமக்கு வெற்றி தருகிற தேவனாக நம் முன்னாக கடந்து போகிறாரே. இதோ அவருடைய பார்வை எல்லாம் கல்வாரி சிலுவையின் மேல இருந்தது. இயேசுவின் பார்வை எல்லாம் பிதாவின் மேல மாத்திரம் தான் இருந்தது. சுற்றி இருக்க ஜனங்கள் என்ன சொன்னாங்கன்னு அவர் கேட்கவே இல்லை. சுற்றி என்ன நடக்குது பார்க்கவே இல்லை. தன் சரீரம் பிற்கப்படுகிறதா அதை அவர் மைண்ட் பண்ணவே இல்லை. அவருடைய கவனம், அவருடைய சிந்தை, அவருடைய போக்கஸ் எல்லாமே பிதாவின் மேல இருந்தது. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதன் மேலேயே இருந்தது. உலகத்தின் பாடுகள் மேல் அவர் கண் வைக்கவில்லை. அதன் பிறகு வரப்போகிற மகிமையை நோக்கி பார்த்தார். இந்த காலை நேரத்தில் நாமும் கூட நம் பாடுகள், உபத்திரவம், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய பொல்லாத வார்த்தைகள், மனவடிவாக்குற காரியங்கள் எதையும் நோக்கி பார்க்காம எனக்காக சிலுவையில ஜீவனை கொடுத்து வெற்றி சிறந்த கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? அவர் எனக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார் என்ற உற்சாகத்தோடு கூட குருத்தோலை கையில இல்ல, ஆனா வெற்றி கொடி பிடித்துக் கொண்டு, என் தேவன் கொடுத்த வெற்றி கொடியை பிடித்துக் கொண்டு நாமும் அவரோடு கூட இணைந்து செல்வோமா? பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார், முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் தூதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. சின்ன மரி மீதிலேறி அன்பர் பவனி போனார், சின்ன மரி மீதிலேறி அன்பர் பவனி போனார். இன்னும் என் அகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும், பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும், பாசமுள்ள இயேசுவும் வழியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. பாலகரின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார், பாலகரின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். ஜாலர் வீணையோடு பாடி தாளை முத்தி செய்துவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. குருத்தோலை ஞாயிற்றில் நாம் நூறு பாதம் பணிவோம், குருத்தோலை ஞாயிற்றில் நாம் நூறு பாதம் பணிவோம். கூடி அருள் பெற்று நாமும் பிரியரை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. இயேசு
ஹல்லேலூயா. என் ராஜா வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா வெற்றி பவனி செல்கிறார். அவர் ராஜாதி ராஜா. ஒரு நேபுகாத் நேச்சாருக்கு உலகத்தை ஆளும்படி கொடுத்தார். இன்றைக்கு எல்லா ராஜாதி ராஜா, மகத்துவம் உள்ள ராஜா, பரலோகத்தின் தேவன். அந்த நேபுகாத் நேச்சாரை ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கி கர்த்தர், தேவனாய கர்த்தர் மனுஷருடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்கிறார். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்து அது தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்று நரர்கள் அறியும்படி ஹல்லேலூயா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ராஜா, மாறாத ராஜா, இயேசு ராஜா நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் உயர்த்த வேண்டும். உலகத்தில் உள்ள ராஜாவை ராஜாதி ராஜா, மகத்துவம் உள்ளவர், என்னென்னமோ சொல்லுவாங்க. உலகத்தில் உள்ள எல்லா ராஜாக்களையும் பார்த்து எதோ வார்த்தைகளை சொல்லி உயர்த்துவாங்க. ஆனால் எல்லா ராஜாக்களும் செத்து மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க. எந்த ராஜாவும் இன்னும் வரைக்கும் உயிரோடு இல்லை. ஆனால் ஒரே ஒரு ராஜா உயிர் தெழுந்த ஆண்டவர், சாவாமை உள்ளவர், ஹல்லேலூயா, நித்திய பிதா, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நாம மாத்திரம் மகிமைப்பட வேண்டும். அவர் நாம மாத்திரமே மகிமைப்பட வேண்டும். அவர் நாம மாத்திரமே உயர வேண்டும். அவர் என் ராஜா, அவர் உங்கள் ராஜா, அவர் சர்வலோகத்துக்கு ராஜா, அவர் தேவாதி தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ஆராதிக்க போகிறோம். கரங்களை உயர்த்தி இருதயத்தை திறந்து கொஞ்ச நேரம் அன்பு கூர்ந்து ஆராதிக்கலாமா? வாய் பாடக்கூடாது, இருதயம் பாடணும். நம்முடைய உதடுகள் பாடக்கூடாது. மீட்டுக்கொண்ட என் உதடுகள் கம்பீரிக்கும். எப்போ தெரியுமா? என் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். என் இருதயம் அவரை துதிக்க வேண்டும். என் உள்ளிந்திரியங்கள் உம்மை பாடணும் ஆண்டவரே, பாடணும் ஆண்டவரே.
மாத்திரம் உயரணும். இயேசு ராஜா, உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். உயிருள்ள உங்க நாமம், மகிமையுள்ள நாமம், எங்களை வாழ வைக்கிற நாமம், எங்களுக்காக ஜீவன் தந்த நாமம். ஓ ராபா நஷகத்தலவா ராகதல ரூபா லஹருமா ஹாத்தே ஓ ரஹத்த ஹஷது அத்த கலவா ஊரி மஹால லதரக லகதிரவா லிவரஷதத்தலவா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா ஹalleluya 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 யாவே ஹalleluya உயர்த்துகிறோம். மகிமை தேவனே, நீர் ஒருவர் பெரியவர், நீர் ஒருவரே உயர்ந்தவர். சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே. அழகுள்ளவர் நீர், அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர் நீர், அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. ஹோசன்னா, உன்னத தேவனே, ஹோசன்னா. தாவீதின் மைந்தனே, ஹோசன்னா. உன்னத தேவனே, ஹோசன்னா. தாவீதின் மைந்தனே. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் என் மணவாளரே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் என் மணவாளரே. ஓசன்னா, உன்னத தேவனே, ஓசன்னா. தாவீதின் மைந்தனே, ஓசன்னா. உன்னத தேவனே, ஓசன்னா. தாவீதின் மைந்தனே. எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை, எவ்வளவு நெருக்கமான வேதனையான பாதையில வந்தாலும் ஹalleluya, அவர் நம்மோடு இருக்கிறார். அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி எழும்ப ஒன்றுமில்லை, இனி எழும்ப ஒன்றுமே இல்லை. எல்லா ரெக்கையும் உடைஞ்சு போயிருச்சு, எல்லா சட்டைகளும் அழிஞ்சு போயிருச்சு. இனி அவ்வளவுதான், என் வாழ்க்கை அழிஞ்சிருச்சு, என் வீடு இடிஞ்சு போச்சு, என் ஆரோக்கியம் போயிடுச்சு, என் வருமானம் எல்லாம் போயிருச்சு. இன்னைக்கு நான் நிர்கதியா நிற்கிறேன். எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு பரிகாரி உண்டு, நமக்கு ஒரு மீட்பர் உண்டு, நமக்கு ஒரு ரட்சகர் உண்டு. அவர் இயேசு கிறிஸ்து. எனக்காக, உங்களுக்காக அவர் நெருக்கப்பட்டவர், அவர் ஒடுக்கப்பட்டவர், அவர் காயப்பட்டவர், அவர் துக்கம் நிறைந்தவர். என் வேதனையை இயேசுவுக்கு புரியும், என் காயங்கள் இயேசுவுக்கு புரியும், என்னுடைய அவமானங்கள் இயேசுவுக்கு புரியும், என் பலகீனங்கள் என் இயேசுவுக்கு தெரியும், என்னுடைய சூழ்நிலைகள் இயேசுவுக்கு தெரியும். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை தூக்கி எடுக்கிறவர், என்னை நடத்துகிறவர் என்னோடு இருக்கிறார். என் மனமே, என் உள்ளமே, நீ சோர்ந்து போயிடாதே. என் ஆத்துமாவே, நீ கலங்க
கர்த்தர் என்னோடு இருக்கிறார். வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இழக்கையிலே தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே, வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இழக்கையிலே தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே, பரிகாரியே பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த இயேசுவே, பரிகாரியே பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த இயேசுவே, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர், கேருபீன்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர், சேராபீன்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர், 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவரை தெரிந்து கொண்டார்கள். தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை. மனுஷரில் ஒருவர் கண்டிராத ஒரு காணக்கூடாத ஒரு மைய தேவன். ஆனால் நமக்காக வெளிப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. பிதாவின் மகிமை பொருந்தினவராக, பிதாவின் மகிமை பொருந்தினவராக என் இயேசு இருந்தார். அவர் தேவனுடைய தற்சரூபமாய் இருந்தார். அவர் நம்மை நமக்காக வெளிப்படுத்தினாரு. அந்த தேவனை நம்ம உயர்த்தலாமா? அவரை ஆராதிக்கும் ஒரு கம்பீரம் வேணுங்க. நான் ஆராதிக்கிற தேவன் ஒரு சட்ட தெய்வத்தை ஆராதிக்கல, ஒரு பாவியான தேவனை ஆராதிக்கல. அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் உயர்ந்த தேவன், அவர் ஏக சக்கராதிபதி, சிங்காசனங்களுக்கு மேலாக இருக்கிறவர், எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை உடையவர். அவரை ஆராதிக்கும் பொழுது ஒரு கம்பீரம் வேணும், ஒரு மகிழ்ச்சி வேணும், ஒரு தைரியம் வேணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை உற்சாகத்தோடு ஆராதிக்கலாமா? அதர்
அவர் பெரியவர், அவர் பெரியவர். எவ்வளவு பெரியவர்னா எல்லாவற்றிலும் பெரியவர், எல்லாரிலும் பெரியவர். அவர் மகத்துவம் உள்ளவர். எவ்வளவு மகத்துவம் உள்ளவர்! மகத்துவம் உள்ள யாவற்றை பார்க்கிறோம், யாவரை பார்க்கிறோம். என் தேவன் மகத்துவம் உள்ளவர். நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை. கண்மணி போல காக்கிறவர், கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. என் இயேசு எடுத்த பாதை மிக கடினமான பாதை. உலகத்துல யாரும் இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க முடியாது, இப்படிப்பட்ட கிரயங்களை கொடுக்க முடியாது. நம்ம சும்மா மீட்கலங்க. அவருடைய ரத்தத்தினாலே அவருடைய சரீரமெல்லாம் வேதனை, அவருடைய ஆத்மாவெல்லாம் வேதனை. அவர் நொறுக்கப்பட்டார், அவர் நெருக்கப்பட்டார். எனக்காக பார சிலுவையை சுமந்தார். அந்த பார சிலுவையில 6 மணி நேரம் எனக்காக தொங்கினார், மணிக்கணக்கில் தொங்கினார், மீட்டெடுத்தாரே. மீட்டவரே, ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, இயேசுவே. ஓசனா ஓசனா ஓசனா. வழி நடத்தும் விண்ணீரே, ஆராதனை ஆராதனை. விடிவெளி நட்சத்திரம் அவர், ஒளி வீசும் விடிவெள்ளியே, ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா.
இருதயத்தை திறந்து அவை அப்படியே ஆராதிக்கலாமா? கண்களை மூடி. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை ஓசனா உன்னத தேவனே, ரட்சியும் அப்பா. ஓசனா ஓசனா ஓசனா. பரலோகத்துல கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக திரள் கூட்டமாக வெண்ணங்கிகள் தரித்து கையிலே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அநேகமாயிரம் ஜனங்கள் நின்று கொண்டு இருக்கிறார்களே, இவர்கள் யார் என்று கேட்டபோது இவர்கள் தங்கள் வஸ்திரங்களை ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பா, இன்றைக்கு அந்த உபத்திரவத்தின் பாதையில் நாங்கள் நடக்க நேர்ந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறீரப்பா. இன்றைக்கு இங்கு நின்று ஆராதிக்கிற நாங்கள் நிச்சயமாய் ஒரு நாள் பரலோகத்தில் கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக வெண்ணங்கிகளை தரித்து கையிலே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு கேருபீன்களோடும் சேராபீன்களோடும் பரலோகத்தின் தூதர்களோடும் மூப்பர்களோடும் 4 ஜீவன்களோடும் கூட சேர்ந்து இடைவிடாமல் உம்மை ஆராதிப்போம் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நாளை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் இது முதற்கொண்டு எங்கள் வாழ்க்கையில என்றென்றைக்கும் என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்பதாக நீர் போவீராக. நாங்க உங்களை முன்னாடி வைக்க விரும்புறோம்ப்பா. இதுவரைக்கும் உங்களை எங்க பின்னாடி வைத்திருந்தோம். இந்த நேரத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். இது முதற்கொண்டு என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்பதாக நீர் கடந்து செல்வீராக, நீர் கடந்து செல்வீராக. எங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை முன்னாக நிறுத்துகிறோம் ஆண்டவரே. என் தேவன் எனக்கு முன்பதாக கடந்து போனாதான் செங்கடல் 2 பிளக்கும். என் தேவன் எனக்கு முன்னாடி கடந்து போனாதான் யோர்தான் வழிவிடும். ஓரபாலா ஷபரபா ஓரி ஷபரி கரபரபா. நான் கானானை சுதந்தரிக்கணும், ஆனா இன்னும் வழி விடலையே, வழி திறக்கலையே. உன் தேவனை உனக்கு முன்பதாக நீ வைப்பாயா? உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாகத்தான் யோர்தான் 2 பிளக்கும், உனக்கு முன்பதாக அல்ல. உன்னுடைய பெருமைக்கு முன்பதாக அல்ல, உன்னுடைய பலத்திற்கு முன்பதாக அல்ல. உனக்கு முன்பதாக யோர்தானுக்கு முன்னாடி உனக்கு முன்பதாக அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தால் மாத்திரம்தான் யோர்தான் பிளக்கும், வழி திறக்கும். அப்பா, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் உங்களை முன்னாடி நிறுத்துறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் சுமந்து கொண்டு போகும் போதுதான் ஆண்டவரை வழி திறக்கும். இன்றைக்கு உங்களுக்குள்ளாக நாங்கள் இருப்பது போல அப்பா, எங்களுக்குள்ளாக நீர் வந்து வாசம் செய்வீராக. நாங்கள் போகிற எவ்விடத்திலும் என் தேவனை சுமந்து கொண்டு போகும் படிக்க இன்றைக்கு வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் கண்ட தோல்விகள் அல்ல, இன்றைக்கு வெற்றி பவனி வந்திருக்கிறோம்ப்பா. இது முதற்கொண்டு எங்க வாழ்க்கையில வெற்றி பவனி தான் ஆண்டவரை. எப்பொழுதும் அந்த விசுவாசத்தோடு கூட இந்த ஆராதனை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.